குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் இமெயில். இது படத்தோட டைட்டிலுங்க. ஆனா படம் பாத்தீங்கன்னா தமிழ் திரைப்படம். இங்கிலீஷ்ல டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரோ பார்த்தலாம். அசோக், ராகினி திரிவேதி, மனோபாலா மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, மனோபாலா ரியல் எஸ்டேட் கம்பெனி நடத்துறாரு. அந்த கம்பெனில கதாநாயகி வேலை பார்க்குறாங்க. வேலை பார்க்கும்போது அவங்களால ரியல் எஸ்டேட்டுக்கு கஸ்டமரை பிடிக்க முடியாதனால மனோபாலா திட்டினதுனால வேலையை விட்டு நின்றுட்டு அசோக்கிட்ட வேலை கேட்குறாங்க. அவர் வேலை வாங்கி தரேன்னு சொல்றாரு. கதாநாயகி வேற வேற பக்கமெல்லாம் வேலை தேடிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மெயில் ஒன்று வருது. அதுல ஆன்லைன் கேமிங் டை கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளாடுறாங்க. அதுல இவங்களுக்கு பணமா வருது. பணம் வந்துகிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் இவங்க கதாநாயகி ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாங்க. என்ன மாதிரியான பிரச்சனையில அவங்க மாட்டிக்கிட்டாங்க, அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்தாங்களா இல்லையா, கதாநாயகன் அசோக் எந்த மாதிரி கதாநாயகி ஹெல்ப் பண்ணாரு, இதுக்கெல்லாம் விடை சொல்றதுதான் இந்த படத்தோட இமெயில் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கதையும் கதை பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதை. இன்னைக்கு ஆன்லைன்ல மாட்டிக்கிட்டா என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திப்போம்ங்கிற கதை வித்தியாசமான கதைக்களம். ஆனால் திரைக்கதையில் இயக்குனர் அவர்கள் சொதப்பல் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாப்பும் சுவாரஸ்யமா இயக்குனர் அவர்கள் திரைக்கதை பண்ணல. இரண்டாம் பாதி திரைக்கதையும் போர் அடிக்கிற மாதிரிதான் இருக்கு. இவங்க சொல்லக்கூடிய இந்த கதை, இவங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு பி சென்று சி சென்டர் ஆடியன்ஸுக்கு போய் சேருமாங்கிறது தெரியல. படத்தோட பின்னணி இசை ஓகே, பட் படத்துல நிறைய கிளாமர் காட்சிகள் இருக்கிறதுனால ஃபேமிலியோட இந்த படத்தை பார்க்க முடியுமாங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் பாத்தீங்கன்னா இமெயில் ஒரு விழிப்புணர்வு படம். ஆனா எல்லா மக்களையும் போய் சென்றடையாது. படம் ரொம்ப சுமாரா இருக்கு. நான் பண்ண இந்த ரிவ்யூ, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி.